எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனந்தம்னா என்ன, பேரானந்தம்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரமாச்சாரியார் அவர்கள் காஞ்சி மகா பெரியவா அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? பேரானந்தங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த கடலுங்கிறது அதில் வர்ற ஒரு அலை மாதிரி தான் நமக்கு எப்போதாவது சந்தோஷம் உண்டாகுது. சரிங்களா? அது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கோம், இலைகள் எல்லாம் அடர்ந்து இருக்கும். அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கும்போது கீழே கொஞ்சம் கூட வெயில் படாமல் நிழல் இருக்கும். சரிங்களா? ஆனால் காற்றடிக்கும்போது அந்த இலைகளும் கிளைகளும் நகர்ந்து விலகிற சமயத்தில் சூரியனோட வெயில் என்ன பண்ணும், அந்த இடைவெளி விட்டு நம்ம மேலே விழுகுது இல்லையா? அப்புறம் மறுபடியும் கிளைகள் மூடி அதை மறைஞ்சு விடுது. சரிங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு ஆனந்தம் அவ்வப்போது வந்து மறைந்து போகிறது. ஆனந்தங்கிறது என்ன, எப்போதுமே பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கும்படியான வஸ்து. ஆனால் நம்முடைய கெட்ட கர்மா, மனம், புத்தி இவற்றினால் நம்மளால் அது நம்ம மேலே படாமல் மறைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் நாம் பண்ணியிருக்கிற புண்ணிய கர்மாக்கள்னால் அது விலகும்போது, அந்த காற்றடித்து எப்படி இலைகள்லாம் விலகி சூரிய ஒளி நம்ம மேலே விழுகிறதோ, அதே மாதிரி தான் நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே விலகி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஆனந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகுது. ஆனால் இதுவே வளர்ந்து விட்டால் அது பேரானந்தமாகிறது. அந்த ஆனந்த சமுத்திரம் லவலேசத்தை தான் நாம் எப்போதாவது அடைந்தவுடன் மிகவும் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், ஆனந்தமாக இருக்கோம், ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தவம் பண்ணணும். தவம் பண்ணி நம்ம ஆத்ம விசாரம் செய்யும்போது தான் அந்த ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்திலேயே கலந்து அதாவே நம்மளால் மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி பேரானந்தத்தை பற்றி நம்ம பார்த்தோம், ஆனந்தத்தை பற்றி பார்த்தோம், நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அதை பற்றி பார்த்தோம். அந்த சந்தோஷத்தையே நம்மளால் எப்போதுமே உணர முடியல அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சரிங்களா? நாளைக்கு வேறொரு தலைப்பை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.